வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, அதாவது மோகினி உபாசனை மந்திரம். மோகினி வந்து சித்தி செய்றதுக்கான ஒரு மந்திரத்த தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து யந்திரம் கிடையாதுங்க. சரிங்களா? இது வந்து வெறும் மந்திரம் தான். பெரும்பாலும் வந்து சில காலங்கள்ல வந்து இப்போ கற்கால நேரங்கள்ல வந்து யந்திரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பதான் ஒரு சில விஷயங்கள் தெய்வங்கள வந்து கேட்டு செஞ்சு சில எந்திரங்கள்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த டைம்லலாம் வந்து எந்திரங்கள்லாம் கிடையாது. இது வந்து பழைய மந்திரம் பார்த்துக்குங்க. இந்த மந்திரங்களாகப்பட்டது பழைய மந்திரம். அதனால இதுக்கு வந்து எந்திரங்கள் எதுவும் வந்து குறிப்பிடல. மந்திரம் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல முறைங்க. இது வந்து எல்லா விதமான வசியங்களும் வந்து பண்ணலாங்க. வியாபார வசியம், ஜன வசியம், ஆம் ஆண், பெண் வசியம், மிருக வசியம், சகல சம்பத்தும் தரக்கூடிய நம்ம தன வசியம். சரிங்களா? இந்த மந்திரத்த வச்சு நம்ம செய்யலாம். ஆனா சரியான படிக்கு நம்ம மந்திரங்களாகப்பட்டது நம்ம ஜெபிச்சு, சரியான முறையில கரெக்ட்டா இருந்து நாம விரத நெறிகள அனுஷ்டிச்சு இந்த மந்திரத்த வந்து ஜெபிச்சோம்னாக்கா, உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுங்க இது. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மோகினி சித்தியாகப்பட்டது. இன்னும் அதிகமான மந்திரமெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு பதிவில வந்து பதிவிட்டுன்னு வரலாம் ஒண்ணொன்னா. ஏன்னா ஒரேடியா போட்டுக்கிட்டே வர முடியாது இல்லையா? எனக்கும் சில வேலைகள் இருக்கும். ஒவ்வொண்ணா போட்டுக்கிட்டே வரலாம். நல்லா கை கண்ட அனுபவ முறை தான் நம்ம குடுத்துருக்கக்கூடிய முறையால நல்ல முறை தான். நம்மட்ட இருக்கக்கூடியதெல்லாம் ஒவ்வொண்ணா குடுத்துக்கிட்டு வரேன். நம்முடைய சேனல வந்து நீங்க விட்டு விலகாம வாங்க. பின்தொடர்ந்து வாங்க. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள வச்சு ஒரு தொழிலே வந்து தைரியமா எடுத்து பண்ணலாம். புத்தகம் அது இதுன்னு எதுவும் யோசிக்காதீங்க. YouTubeல வரது நல்லா இருக்க போதுன்னு யோசிக்காதீங்க. எல்லாம் வந்து YouTubeல வரதுமே புத்தகத்த பார்த்து எடுத்து போடுறவன் தான் குருமார்க்கமா கிடைச்ச விஷயங்களும் வந்து வாங்கி போடுவாங்க தான் அனுமதி கேட்டு. சரியா? அதனால அந்த விஷயங்கள வந்து எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா பலன் குடுக்கும். சரி, அந்த மோகினிக்கு உண்டானது இந்த வசியத்துக்கு வந்து மட்டும் எப்படின்றத நானு சொல்றேன். இன்னும் போக போக இன்னும் ஆகர்ஷணத்துக்கு, ஸ்தம்பனத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து மோகினி வச்சு எப்படி நம்ப சில காரியங்கள வந்து கட்டலாம்ன்றத பார்ப்போம். மோகினி வச்சு எப்படி சில விஷயம் கட்டு விஷயம் வசிய கட்டு, மோகன கட்டு எப்படி போடுறது, அம்மன கட்டு எப்படி போடுறதுன்ற ஒரு காரியங்கள வந்து வச்சு பார்ப்போம். அடுத்த பதிவுல மோகினிக்கு உண்டான கலசம் எப்படி நம்ம தயார் பண்ண செய்றது, அதாவது குடுவை எப்படி தயார் செய்றதுன்றத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப இந்த மோகினிக்கு உண்டானது, இந்த பெண் வசியத்துக்கு உண்டானத மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? ஒண்ணும் இல்லங்க. இந்த மோகினிக்கு உண்டான மந்திரத்த நீங்க வந்து ஒரு 7 நாட்கள் விரதம் இருந்து, ஒரு நாளைக்கு 1008 வீதம் வந்து போடுங்க. 7 நாட்கள் இருந்தாலே போதும். மோகினி ஆகப்பட்டது விரைவிலே வந்துரும். உங்களோட விந்துவ வந்து வெளியேத்தாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சரியா? அது கனவு மூலியமா வெளியேறத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? கொஞ்சம் கவனமா இருங்க அவ்வளதான். ம். சரியா? நினைவோட இருங்க. கனவுல அந்த மாரி விஷயங்கள் வந்தாலும் விந்து வெளியே போகாத அளவுக்கு கொஞ்சம் உங்க மனச கட்டுப்படுத்தி வைங்க. ம். மேற்கொண்டு இந்த மது, மாமிசம் விஷயங்கள வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் உடல் வந்து சுத்தியா இருக்கட்டும். கொஞ்சம் விரத விஷயங்கள வந்து அனுஷ்டிங்க. கொஞ்சம் பழங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. சரிங்களா? அரிசி, சாப்பாடு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்த வந்து கொஞ்சமா எடுத்துக்க பாருங்க. சரிங்களா? ஆகாரத்த கொஞ்சமா எடுத்துட்டு கொஞ்சம் பழம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. உடல் ஆகப்பட்டது கொஞ்சம் தூய்மையாகும். சரியா? இந்த மந்திரத்த நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, 7 நாட்கள் விரதம் இருந்து நீங்க ஜபிச்சுக்கங்க. நல்லா சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கங்க. இந்த பூஜையை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வளர்பிறை, வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமியில பார்த்து எடுத்து பண்ணிக்கங்க. ரொம்ப விசேஷமான நாள் தான் இதெல்லாம் எடுத்து வச்சு, இந்த நாள வந்து எடுத்து நீங்க பண்ணிக்கங்க. விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா, ஒரு 7 நாட்கள் மட்டும் விரதம் இருந்து நல்லா மோகினிக்கு உண்டான படையல் காரியங்கள், அவல் பொரி கடலை, நல்லா இனிப்பு வையுங்க. இனிப்பு பதார்த்தங்கள் வையுங்க. நல்லா தேனு, பால்ல வந்து சர்க்கரை கலந்து, நல்ல பழ வகைகள், நல்ல இனிப்பா இருக்கக்கூடிய பழ வகைகள், பால்கோவா, இந்த மாரி சர்க்கரை பொங்கல், நெய் பொங்கல், இந்த மாரி நல்லா இனிப்பா இருக்கிற லட்டு, ஜிலேபி, பூந்தி, இந்த மாரி நல்லா இனிப்பா சாக்லேட்டு, நல்லா இனிப்பா இருக்கக்கூடிய பொருட்கள வந்து வாங்கிட்டு வந்து நல்லா நிறக்க வையுங்க. சும்மா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வையுங்க. நல்லா வாசனையா இருக்கிற மாரி வையுங்க. அதுக்கடுத்து மல்லிகைப்பூ அத்தர் தான் வந்து ரொம்ப இதுக்கு முக்கியமானது. உங்க உடல்லயே வந்து இப்போ இந்த மந்திரத்த ஜெபிக்கக்கூடிய நேரங்கள்ல உடல் கட்டு, திசை கட்டு, விநாயகர் மந்திரமாகப்பட்டது மிக முக்கியம். உடல் கட்டு, திசை கட்டு போட்டுட்டு விநாயகர வந்து நீங்க துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு உங்க குலதெய்வத்த, குருவ, கன்னி தெய்வம், அடுத்து உங்களோட உபாசன தெய்வத்தையும் வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா உபாசன தெய்வத்தை வச்சு நம்ம சில காரியங்கள் பண்ணோம்னா நம்மளுக்கு தீங்காகி போயிடும். ஆபத்துல வந்து நம்ம காப்பாற்ற முடியாது. தெய்வமாகப்பட்டது விலகி நிக்கும்.
இந்த விபாசனை பண்ணுறது ஒரு தெய்வம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன வேலைகள், நம்ம கோரிக்கைகள், வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக மோகினியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது தப்பு கிடையாது. மோகினி எல்லா மாந்திரிகிட்ட வந்து மோகினி இருக்கும். சரிங்களா? எல்லா மாதிரியும் மோகினியாகப்பட்டது சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்த மாரி நீங்க வரிசையா வந்து தெய்வங்களுக்கு நீங்க படையல் போட்டுக்கிட்டு, அதுக்கடுத்து மோகினிக்கு ஒரு படையல் வந்து போட்டுக்கிட்டு, நீங்க ஒரு ம் மந்திரத்த வந்து நீங்க அதாவது ஒரு விளக்கு மட்டும் போட்டு வச்சுக்கங்க போதும். சரியா? மோகினி எப்படி நம்ம மோகினிக்கு உண்டான பூஜைன்னு சொல்லி குறிப்பிடுறதுனாக்க, இது மோகினிக்கு உண்டான விளக்குன்னு சொல்லிட்டு நெய் விளக்க வந்து விட்டு, கடையில வாங்கக்கூடிய இந்த ரூ. 10 பாக்கெட்டு, ரூ. 20 பாக்கெட்டெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க. என்னன்னு கடையில வந்து சொல்லி வச்சு, அக்கம் பக்கம் இருக்க மாடு வச்சுருக்கவங்ககிட்டயோ அல்லது இந்த பண்ணை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? செட்டியார் இருக்காங்களே, செட்டியாருங்கிட்ட கொஞ்சம் சொல்லி, நெய் வந்து பசு நெய் வேணுன்றத கொஞ்சம் கேட்டு, சுத்தமானதா வாங்கி வச்சுக்கங்க. காய்ச்சி எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நெய் விட்டு கொளுத்திக்கங்க. அதுக்கு முன்ன வாழை இலை பரப்பி அவல் பொரி கடலை, இந்த இனிப்பு பதார்த்தங்கள், பழ வகைகள், தேனு, பாலு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வச்சு படைச்சுக்கங்க. மல்லிகைப்பூ வந்து முக்கியமா தேவை. அந்த இடத்துல மல்லிகைப்பூ, ஜவ்வாது இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கலந்து நல்லா பன்னீர்ல போட்டு கலந்து நல்லா சுத்தமா தொளிச்சு விட்டுக்குங்க. தொளிச்சு விட்டுட்டு நல்லா கம கமன்னு வாடையாகப்பட்டது இருக்கணும். அதுக்கடுத்து ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, தேங்காய் இந்த மாரி விஷயங்கள் நல்லா கொஞ்சம் இறக்க வச்சுக்கிட்டு, உட்காந்து நீங்க என்ன பண்றீங்கனாக்க, இந்த மந்திரத்த வந்து ஒரு நாள் வீதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்க படையல் போட்டுக்கிட்டா போதும். திருப்பி முடிக்கிற அன்னைக்கு படையல் போட்டுக்கிட்டா போதும். தினந்தோறும் அவல் பொரி கடலை விஷயங்கள வச்சுக்கூட நீங்க தெய்வத்துக்கு பூஜை வந்து செய்யலாம். சரிங்களா? சாதாரணமா தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, வெத்தலை பாக்கு, அவல் பொரி கடலைய மட்டும் வச்சு விளக்கு ஏத்தி கும்பிட்டுக்கிட்டு நீங்க பூஜை பண்ணலாம். உங்களோட தெய்வங்களுக்கு நீங்க மனமார தெய்வங்களோட மந்திரங்கள சொல்லிட்டு நீங்க அடுத்த நாள் பூஜை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். கடைசி நாள் அன்னைக்கு கொஞ்சம் ஆம் படையல் போட்டு விரதத்த வந்து முடிச்சுக்குங்க. சரிங்களா? மந்திர சித்திய வந்து முடிச்சுக்குங்க. சரியா? இப்ப இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க, இப்ப இந்த மந்திரத்த வந்து நானு ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இது வந்து எப்படின்னாக்க, நல்லா நினைவிலே இருக்கும். நல்லா கொஞ்சம் ஈஸியானது தான் இருக்கும். அந்த டைம்ல இந்த மாரி மந்திரங்கள் தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து நிறைய பீஜ மந்திரங்கள், கோஜாச்சார மந்திரங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் திணற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கு. சரியா? அப்ப அந்த காலத்துல இருந்த மந்திரமாகப்பட்ட இதுதான். ஓம் ஸ்ரீயும் ह्रीயும் கிளியும் சர்வலோக மோகினி வா வா இன்னாருக்கு இன்னார் வசி வசி நம தேவதா ஸ்வாகா. புரிஞ்சுங்களா? ஓம் ஸ்ரீயும் ह्रीயும் கிளியும் சர்வலோக மோகினி வா வா இன்னாருக்கு இன்னார் வசி வசி நம தேவதாய ஸ்வாகா. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரங்க. இந்த மந்திரம் ரொம்ப எளிமையானதாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1008னா 10,008 கூட போடுற அளவுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர்களுக்கு வந்து ஒரு 108 போடுறதே சிரமம்னு சொல்லி நினைப்பாங்க. இரவு நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இரவு நேரத்தில் உட்காந்து இந்த பூஜை ஆகப்பட்டது பண்ணுங்க. ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. இரவு நேரத்தில் உட்காந்து ஒரு 11 மணி போல் அல்லது ஒரு 10:30 மணி போல் உட்காந்து நீங்கள் மந்திரத்தை வந்து ஜெபிங்க. ஒரு மணி 2 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும் மந்திரம். சரிங்களா? முடிஞ்சிடும். பூஜையாகப்பட்டது முடிஞ்சிடும். நீங்கள் 1008 உரு போட்டிங்கன்னா கஷ்டமாக ஒரு 7 நாட்கள் தானே. கஷ்டப்பட்டு பண்ணுங்க. இதை சித்தி எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இதை பிரயோகமாகவும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? என்னோட பேரை வந்து போட்டு நீங்கள் பிரயோகமாகவும் பண்ணி, இந்த மந்திரத்தை வந்து ஒரு சீட்டில் எழுதி, இந்த வசிய மூலிகை இருக்குல்ல, கீழாநெல்லி, அப்புறம் இந்த தொட்டாஞ்சினிங்கி, இந்த வெள்ளர்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட மூட்டு பகுதியில் தாயத்தாய் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 1008 உருக்கள் இந்த மந்திரத்தை வந்து எழுதி, நீங்கள் 1008 உருக்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மூலிகையில் வந்து கட்டிட்டு வந்துட்டீங்கன்னாக்க, ஒரு 11 நாட்களில் குறிப்பிட்ட பெண்களோ, பெண்ணோ, ஆணோ யாராக இருந்தாலும் இருவருக்குமே பொருந்தும். பெண்ணையும் வசியம் செய்யலாம், ஆணையும் வசியம் செய்யலாம். பேர் மட்டும் தான் வந்து மாற்றி போடுற மாதிரி வருது இல்லையா? விஷயத்தில் இந்த மாதிரி கட்டிட்டு வந்துருங்க. இல்லை உங்களுக்கு தாயத்து விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு மனசு விருப்பம் இல்லைன்னாக்க, என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மூலிகை இருக்குது பார்த்தீங்களா? கீழாநெல்லி மூலிகையோ அல்லது தொட்டாஞ்சினிங்கி மூலிகையோ இல்லை வெள்ளை மூலிகையோ இல்லை மிளகு சாரினோட மூலிகையோ, இந்த வசிய மூலிகை சம்மந்தப்பட்டது எது எது கிடைச்சாலும் சரி, மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த வேறு வடக்க போகக்கூடிய வேறு அல்லது கிழக்கு போகக்கூடிய வேறு
மேற்கு போகக்கூடிய வேரை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க. சரிங்களா? பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த வேரை சேகரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு தாயத்து குடுவை இருக்கு இல்லையா? தாயத்தோட உடல்ல அந்த மந்திரத்தை வந்து எழுதாம அந்த வேரை வந்து தாயத்துக்குள்ள போட்டு சுத்தி பண்ணிக்கணும். அந்த வேரை வந்து சுத்தி பண்ணுங்க. மஞ்சள் தண்ணியில போட்டு நல்லா கிளீனா கழுவிட்டு மூலிகை எடுக்கக்கூடியது சாபனை ஒட்டிய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. அது போல சாபனை வரையெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு உயிர் ஒட்டி அந்த மூலிகையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க நல்லா மஞ்சள் தண்ணியில் வந்து கழுவிட்டு இந்த மல்லிகைப்பூ, ஜாஸ்மின் அத்தர், மேற்கொண்டு பூணுக்கு, ஜவ்வாது, இந்த கஸ்தூரி மஞ்சள், அரகஜா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் உடம்புல நல்லா எடுத்து தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுக்கிட்டு இப்போ வசிய மை எதனும் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த ஐங்கார மைன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஐங்கார மை. அந்த ஐங்கார மையை எடுத்து கொஞ்சம் கூட இந்த வேர்மலை தடவி விட்டுக்குங்க. வேர்மலை தடவி விட்டுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது கண்ணாடி பாட்டில் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? கத்தியில் தான் இருக்கக்கூடாது வேறு விஷயங்களை. கண்ணாடி பாட்டில் பீஸ் ஒடிஞ்சு போன பாட்டில் பீஸ் இருக்குல்ல, அந்த பாட்டில் பீஸ் வந்து கத்தி மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உஷாராக கையில் வச்சுக்கோங்க. அந்த வேரை வந்து பாட்டில் பீஸால் நீங்கள் வந்து கட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த தாயத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு 3 நூல் அந்த தாயத்துக்குள்ளே இந்த வேர் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி வச்சுட்டு அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சி பூஜையில் வந்து ஒரு 3 நாட்கள் நல்லா ஒரு 1008 உருக்கள் நல்லா உரு போட்டு அந்த தாயத்தை என்ன பண்ணுறீங்கன்னாக்க பூஜை பண்ணி எடுத்து நல்லா உறிஞ்சு சம்மந்தப்பட்ட ஆணுக்கிட்டையோ இல்லை பெண்ணுக்கிட்டையோ வந்து கழுத்துலையோ இல்லை கையிலையோ கட்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்க இடைப்பட்ட நாட்கள் ஒரு வாரங்களில் உங்களுக்கான பலன் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். கணவன் மனைவிக்காகவும் கொடுக்கலாம், காதலிக்காகவும் கொடுக்கலாம். மிக சிறப்பாக வேலை செய்யும் இது. சரிங்களா? நீங்கள் மூலிகை எடுக்கக்கூடியதை வந்து நல்லா பார்த்து நல்ல ஒரு கத்தை வர அளவுக்கு இந்த வெள்ளை இருக்கிற வேரில் ஒரு கத்தை, அதுக்கடுத்து இந்த மிளகு சாரணை வேரில் ஒரு கத்தை, அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பண்டில் எடுத்து வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்க தனித்தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கூடாதுங்க. தனித்தனியாக வச்சுக்கணும். சரியா? தனித்தனியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்தாட்ட ஒரு மூலிகை வச்சுருக்கீங்கனாக்கா அதுக்கு தள்ளி ஒரு மூலிகை இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? மூலிகையை வச்சுக்கிட்டீங்கனாக்கா கொஞ்சம் இடையூறுகள் நேர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடியது தனித்தனி விஷயங்களாக வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அவங்களோட மனங்கள் ஆகப்பட்டது கொஞ்சமாக இறங்கி இருவரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும், வழிகள் ஏற்படும். அப்படி இல்லைங்க, வேறு எதனா இன்னொரு முறையை சொல்லுங்கன்னாக்க ஒன்றும் இல்லைங்க. காஞ்ச கொட்டைப்பாக்கு தெரியுங்களா? கொட்டைப்பாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து உங்களோட விந்து இருக்குது பார்த்தீங்களா? விந்துவை வந்து இந்த கொட்டைப்பாக்கில் விட்டு நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு அது நல்லா காஞ்சி ஒரு மாதிரி கருவடைஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். கருவடைஞ்சு போன மாதிரி ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் நல்லா நசுக்கி நல்லா நல்லா தூள் பண்ணுங்க. மிக்சியில் எதனா போட்டு தூள் பண்ணாதீங்க. நம்ம விந்து கலந்துருக்கு, நம்ம சாப்பாடுக்கெல்லாம் பயன்படுத்துகிறதா இருக்கும். மிக்சியில் போடாதீங்க. கல்வத்துலேயும் நம்ம மைய வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கல்வத்துலேயும் வந்து போடாதீங்க. தனியாக எதனா ஒரு சுத்தமான இடமா பார்த்து அதை நல்லா போட்டு நசுக்கி நல்லா நைஸாக நல்லா போட்டு நசுக்கிங்க. அதெல்லாம் நைஸெல்லாம் ஆகும். நல்லா நசுக்கி வரக்கூடிய அந்த இதை திப்பிங்கெல்லாம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிறது இந்த நைஸாக வரக்கூடிய தூள் பவுடருங்களை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி நசுக்கி அந்த பவுடர்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா அந்த பவுடரில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பூஜை அறைக்கு சாமிக்கிட்ட வந்து இந்த பாக்கை வந்து கொட்டைப்பாக்கை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மற்றவங்களுக்கு வந்து பிரயோகம் பண்ணணுன்றப்ப ஒரு தனி இடமா வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னே இந்த பவுடர் வந்து வாழை இலையில் கொட்டி சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த வாழை இலையில் கொஞ்சம் லைட்டாக பரப்பி விட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த மோகினிக்கு வந்து கொஞ்சம் படையல் போட்டு ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு விளக்கு ஒலிக்கு முன்னே இந்த படையல் வந்து போட்டு நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி இந்த வாசனை திரவியங்களை தெளித்து விட்டுக்கிட்டு உட்காந்து ஒரு 1008 அந்த பவுட்ரு வச்சுருக்கீங்கள கொட்டைப்பாக்கோட பவுட்ரு, அந்த கொட்டைப்பாக்கோட பவுடருக்கு உருவேற்றுங்க. ஒரு 1008 வந்து போடுங்க. 1008 வந்து போட்டு இன்னாருன்னு சொல்லிட்டு பேர் போட்டு தான் நீங்கள் போடணும். சரியா? உருவேற்றிட்டு அதை வந்து அந்த ஆணோ பெண்ணோ, இது வந்து பெரும்பாலும் விந்துனாக பெண்ணுக்காக தான் கொடுக்கணும். பெண்ணுக்கு தான் நம்ம கொடுப்போம். ஆண்கள் வந்து வசியம் செய்யக்கூடியது. இது வந்து ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து வசியம் செய்து கொடுக்கக்கூடியது. சரியா? இந்த மாதிரி இப்போ ஆணை வந்து வசியம் பண்ணால் அது வேறு ஒரு முறை இருக்குது. அது நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் வந்து போடுறேங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த விந்துவை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்களா கொட்டைப்பாக்கு, இது நல்லா உருவேற்றி மோகினோட அனுமதியோட நல்லா மந்திரத்தோடு உருவேற்றி தெய்வத்துக்கு பூஜை போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் கொடுக்காத அளவுக்கு உங்கள் கூட இருந்தால் சந்தோஷம். அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காம, கஷ்டங்கள் கொடுக்காம, நல்ல மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்ற எண்ணத்தோட நீங்க இந்த பூஜைக்கு நீங்க சம்மதிச்சு, சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டு பண்ணி குடுங்க. அப்படி அவங்க எதுவும் இடைஞ்சல் பண்ணாங்கனாக்கா, உங்களுக்கும் ஆபத்து, செஞ்சுக்கிற அவங்களுக்கும் ஆபத்து வந்துரும். சரியா? அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் குடுக்காத அளவுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரும். சண்டைகள் வந்தாலும் ஒண்ணிணைஞ்சு இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? அந்த மாரி பார்த்துக்கிட்டு, இந்த பவுடர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பெண்ணுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்லயோ, அல்லது எதனா ஒரு தின்பண்டங்கள்லயோ, ஏதோ ஒண்ணு கலந்து குடுங்க. கலந்து குடுத்த ஒரு 3 நாட்கள், 4 நாட்கள் அந்த பெண்கிட்ட வந்து மாற்றங்களாகப்பட்டது தெரியும். மாற்றம் நீங்க வந்து அந்த விந்துவாகப்பட்டது நம்மளோட உயிரணு. நம்ம என்னென்ன சிந்தனைகள், யோசனைகள் இருக்கிறோமோ, அந்த யோசனைகளாகப்பட்டது இந்த விந்து மூலியமா வெளிப்பட்டிருக்கும். அந்த வெளிப்பட்டு வந்த விந்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணாலைகள் வந்து இவங்க உடலுக்குள்ள போயிட்டு, அந்த நரம்புகள்ல போய் கலந்து, நரம்புக்கும் மூளைக்கும் வந்து கனெக்ட் இருக்கிறது தெரியும் இல்லையா? கலந்து உங்கள பத்தின சிந்தனைகள வந்து இந்த பெண்ணுக்கு வந்து குடுக்கும். யோசனைகள வந்து இந்த பெண்ணுக்கு வந்து குடுக்கும். குடுக்குற டைம்ல அது வந்து காதலா மாறி, அன்பா மாறி, காமமா மாறி உங்க கூட உடல் உறவுல இருக்கிறதுக்கும், உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கும், திருமணம் பண்றதுக்கும், மனம் விஷயங்களாகப்பட்டது ஒப்புதல் தெரிவிக்கிறதுக்கு வழியாகப்பட்டது இதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முறையாகப்பட்டது. இது வந்து நல்ல ஒரு சிறந்த முறை. இந்த இந்த இதை போல தான் கற்காலத்துல வந்து நம்ம பெரியோர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வீட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாரி முறைகளாகப்பட்டது தெரியும். நம்ம தான் அதெல்லாம் விட்டு 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 வந்து இந்த மாடலா நம்ம மாறி, எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம கும்பிடுறதில்ல. ஒரு பழங்கால புத்தகமோ என்ன புத்தகம் இருந்தா கூட பிரச்சனை இல்லங்க. பூஜை புனஸ்கார புத்தகம் படிக்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது. சமையல் குறிப்பு புத்தகங்களே படிக்க மாட்டேன்றாங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஃபியூச்சர்ல இருக்கக்கூடியவங்க. அந்த மாரி ஆயிட்டிருக்கு. சமையல் குறிப்பு புத்தகத்த கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. போருன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. அந்த மாரி விஷயங்களாகப்பட்டது இருக்கு. அதனால இது ஒரு நல்ல முறைங்க. இந்த முறையாகப்பட்டத நீங்க பயன்படுத்தி பாருங்க. இந்த மோகினி சித்தாகப்பட்டது இது ஒரு சித்து எடுத்து வச்சுட்டாலே போதும். எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யும். அடுத்தடுத்து நம்ம வீடியோல அதிகமான மந்திர உபாசனைகள் வகைப்பட்டது வரும். வசிய காரியங்கள் உண்டாகும். வசிய காரியங்களுக்கு தகுந்த விஷயங்களும் வந்து வரும். ஒண்ணு விடாம வந்து பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும் நம்மளோட சேனல் ஆகப்பட்டது. சரியா? அதனால இன்னொரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். அதுக்கு முன்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணால் மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம். எதனா சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.